இந்த வெற்றி இந்த தோல்வி வச்சு கட்சி அவரை கூப்பிடல. சரிங்களா? கட்சி அவரை வச்சு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் உள்ள வச்சிருக்கு. அவரை வச்சு ஏகப்பட்ட வேலையில் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? யார் ஒருத்தரும் இந்த 2 வருஷத்துல அவர் வேலை பார்த்திருக்கிறாருங்கிறதோ, அதற்கான பலன் கிடைச்சிருக்குங்கிறதோ, அதனால பாஜக அவர் எழுச்சி பெற்றிருக்குங்கிறதோ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 23 பாராளுமன்ற தொகுதியில தாமரை சின்னத்துல முதல் முறை அவர் வரலாற்றுல போட்டியிட முடியுங்கிறதோ யாரும் மறந்துட முடியாது. இதற்கு முன்னாடி இத்தனை அவங்க அந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இங்க இருக்கு. தமிழ்நாடு பிஜேபி முந்தானே ஆரம்பிக்கல, அண்ணாமலைக்கு பிறகு தோன்ற கட்சி இல்ல, அந்த 80s இருந்தே இருக்குது. இத்தனை தொகுதியில அவங்க போட்டிட்டதே கிடையாது. அப்ப போட்டிட்டதுல 100 ஓட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஓட்டுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்குல்ல, அது இதற்கு முன்னாடி வாங்காது தானே. சோ இவருடைய வருகைக்கு பிறகு அங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த டைரக்ஷன்ல வண்டி போயிட்டு இருக்கு. அதனால தோத்தாரு அவர் ஜெயிச்சாருங்கிறதே இல்ல. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் தோத்துருக்காங்க, எல்லா தலைவரும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தேர்தல் தோத்தாரு, ஒரு தேர்தல் டிஎம்கே ஒரு தேர்தல் 2 எம்எல்ஏ தான் இருந்திருக்கு. வெறும் 2 எம்எல்ஏ. டிஎம்கே முடிஞ்சதா என்ன? 3 தொடர் தேர்தல் தோத்துருக்கு.